ശ്രീമദ് ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4வது സ്കന്ധത്തിലെ അഥാ മംഗളകരமான 21வது அத்தியாயம். மைத்ரேயராக்கும் விதுரருக்கு பகவத் கதைகளை வர்ணிக்கிறார். அதனால இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ற மாதிரி சொல்லப்படுறது மைத்ரேய உவாஜா. 1வது ஸ்லோகம். மௌக்திகைஹி குசும ஸ்ரக்பிஹி துகூலைஹி ஸ்வர்ணதோரணைஹி மகாசுரபிபிஹி தூபைஹி மண்டிதம் தத்ர தத்ர வை. மௌக்திகை குசுமஸ்ரக்பிர் துகூலை ஸ்வர்ணதோரணை மகாசுரபிபிர் தூபைர் மண்டிதம் தத்ர தத்ர வை. ராஜகொட்டாரத்திலேருந்து அஸ்வமேதயாகம் செய்யறதுக்காயிட்டு சரஸ்வதி நதியோடு தீரத்துக்கு பிருது மகாராஜா போனார். 99 அஸ்வமேதயாகங்கள் நடத்தின பிருது மகாராஜா நிறைய வருஷங்களுக்கு அப்புறமாக்கும் ராஜதானிக்கு திரும்ப வரார். ராஜர்ஷியாயிட்டு திரும்பி வரார். அப்படி அவர் வரும்போது அவரை ஸ்வீகரணம் பண்றதுக்கு எப்படியெல்லாம் ஆக்கும் டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது ராஜ வீதிகளும் ராஜதானியும் அப்படிங்கிறதாக்கும் நம்ம பார்க்கிறோம். எப்படியெல்லாம் ഒരുക്കപ്പെട്ട രാജധാനിക്കാക്കും പൃഥു യാത്രയാണത് அப்படிங்கிறத വർണ്ണിക്കപ്പെടുறது. ഭഗവത് ദർശന ഭാഗ്യം കടച്ച പൃഥു മഹാരാജ 99 അശ്വമേധയാഗങ്ങൾ നടത്തിന പുണ്യവാനാണ് പൃഥു മഹാരാജ. இந்திர பதவி கூடியும் ஆசைப்படாதக்கு இருக்கிற அந்த பிருது சக்கரவர்த்திக்கு பலவிதமான சல்காரங்கள் ഒരുக்கப்பட்டிருந்தது. பிரஜகளோடு சந்தோஷ பிரகடனங்களையாக்கும் நம்ம பார்க்கிறோம். தர்மாத்மாவான பிருது ரொம்ப அழகான ஒரு புரியோடு அதிபனாயிருந்தார். அங்க முத்துமாலைகள், பூமாலை, பட்டு வஸ்திரங்கள், சொர்ண தோரணம், மாந்தளிரால மாலை இதெல்லாத்தாலையும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு மைத்ரேயர் விதுரருக்கு வர்ணிக்கிறார். மௌக்திகம் அப்படின்னா முத்துமணி. மௌக்திகைஹி முத்துமணிகளாலையும் குசுமஸ்ரக்பிஹி பூக்களாலையும் இருக்கிற மாலைகளாலையும் துகூலைஹி பட்டு வஸ்திரங்களாலையும் சொர்ணதோரணைஹி தங்கத்தால இருக்கிற தோரணங்களாலையும் அலங்கிருதமாயிருந்தது ராஜவீதிகளும் ராஜதானியும் எல்லாமே. ராஜவீதியில 2 பாகத்திலையும் வழிநீள இந்த அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. கோபுர வாதில்கள் எல்லாம் நகரத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸுகள் எல்லாமே அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மகாசுரபிபிகி ரொம்ப நல்ல மனம் இருக்கிற தூபைஹி சாம்பிராணி தூபங்களால, சந்தனத்திரி சாம்பிராணி இந்த மாதிரி இருக்கிற தூபங்களால, தத்ர தத்ரா அங்கங்க மண்டிதம் ராஜதானிக்கு உள்ள வழிகளும் ராஜதானியும் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிருதுவோடு புறம் நன்னா அலங்கிருதமாக்கும். 2வது ஸ்லோகம். சந்தன அகரு
തോയ ആർദ്ര രത്യ ചത്വര മാർഗവത് പുഷ്പ അക്ഷത ഫലൈഹി തോക്മൈഹി ലാജൈഹി അർച്ചിഭിഹി അർച്ചിതം ചന്ദനാഗരുതോയാർദ്ര രത്യാ ചത്വര മാർഗവത് പുഷ്പാക്ഷതഫലൈസ്തോക്മൈർലാജൈരർച്ചിർഭിരർച്ചിതം. எல்லா ராஜவீதிகளுமெல்லாம் சந்தனம் அகிலு இப்படி இருக்கிற சுகந்த ஜலத்தால நன்னா தளிக்கப்பட்டது. புஷ்பம், அக்ஷதம், நெல்பொரி இதெல்லாம் எல்லா இடத்திலையும் வெதறப்பட்டிருந்தது. ரதம் போற வீதிகள் அதாக்கும் ரத்யா. ரத்யா சத்வர மார்கவது. ரதம் போற நாலும் கூடின வழிகள். சந்தனம், அகரு இதெல்லாம் கலக்கின தோயம் தண்ணியால தெளிக்கப்பட்டு சாஃப்ட் ஆக்கப்பட்டிருந்தது. ராஜவீதிகள் எல்லாம் சந்தனம், அகுரு எல்லாம் கலர்த்தின சுகந்த திரவிய ஜலத்தை தெளிச்சு பூமியை நன்னா ஆர்திரம் ரஃப் அல்லாத்த அவஸ்தையில ஆக்கப்பட்டிருந்தது. ராஜவீதிகள் எல்லாம் சாணியால மெழுகி சுகந்த ஜலத்தால தெளிச்சு மண் பறக்காதக்கி சாஃப்ட் ஆக்கப்பட்டிருந்தது. மகாராஜா வரும்போது அங்கே இருக்கிற பூழி மண் பறக்கக்கூடாது, அதனால அப்படி நன்னா பண்ணியிருந்தா. புஷ்ப அக்ஷத ஃபலைஹி புஷ்பங்கள், பூக்கள், அக்ஷதை நுனி முறியாத்த தானியங்கள், அதே மாதிரி ஃபலைஹி பழங்களாலேயும், தோக்மைஹி லாஜைஹி அர்ச்சிபிஹி அர்ச்சிதம் புஷ்பங்களால எல்லாம் அர்ச்சனை செய்யப்பட்டிருந்தது. எல்லா இடத்திலையும் பூக்கள் வெதறப்பட்டிருந்தது. அக்ஷதையாலேயும் நெல்பொரியினாலேயும் எல்லாம் பூக்களாலேயும் எல்லாம் அந்த வீதி ஃபுல்லா தூவி விடப்பட்டிருந்தது, வெதறப்பட்டிருந்தது. ராஜாவை ஸ்வீகரிக்கிறதுக்கு எல்லா பிரஜைகளும் தாம்பூல பழங்கள் சகிதம் காத்திருந்தா. தோக்மைஹி நெல் கதிர்களாலேயும், லாஜைஹி நெல் பொரியினாலேயும், அர்ச்சிபிகி கார்த்திக தீபம் மாதிரி வழிநீள தீபங்களாலேயும், அர்ச்சிதம் நன்னா எல்லா இடத்திலையும் அழகு செய்யப்பட்டிருந்தது அந்த வீதிகள் எல்லாம். மூணாவது ஸ்லோகம். சவ்ருந்தைஹி கதளீஸ்தம்பைஹி பூகபோதைஹி பரிஷ்கிருதம் தருபல்லவமாலாபிஹி சர்வதஹ சமலங்கிருதம். சவ்ருந்தை கதளீஸ்தம்பை பூகபோதை பரிஷ்கிருதம் தருபல்லவமாலாபி சர்வத சமலங்கிருதம். கதளீஸ்தம்பைஹி வாழமரம் வழிநீள நாட்டப்பட்டிருந்தது. சவ்ருந்தைஹி வாழமரம் வாழ கொலகளோடு கூடின அலங்காரமாயிட்டு டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது. கதளீஸ்தம்பைஹி சவ்ருந்தைஹி வாழமரம் வாழ கொலகளோடு கூடி வழிநீள அலங்காரமாயிட்டு டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது. வாழமரம் வழி ஃபுல்லா நாட்டப்பட்டிருந்தது, அதுல எல்லா பூக்கொலைகளும் இருந்தது. பூகபோதைகி
പാക്കുമരത്താല് പരിഷ്കൃതം ഡെക്കറേറ്റ് ചെയ്യപ്പെട്ടിരുന്നത് എല്ലാ വീതികളും. തരു പല്ലവ തളിർ ഇലകളാല് മാലാഭിഹി മാവില തോരണങ്ങൾ സർവതഹ എല്ലായിടത്തിലെയും സമലങ്കൃതം നന്ന അലങ്കാരം ചെയ്യപ്പെട്ടിരുന്നത്, ഡെക്കറേറ്റ് பண்ணப்பட்டிருந்தது. 4வது ശ്ലോകം. പ്രജാഹ തം ദീപബലിഭിഹി സംവൃത അശേഷ മംഗളൈഹി അബീയുഹു അബിഈയുഹു മൃഷ്ട കന്യാഹ ച മൃഷ്ട കുണ്ടല മണ്ഡിതാഹ പ്രജാസ്തം ദീപബലിഭി സംവൃതാശേഷമംഗളൈഃ അബീയുർമൃഷ്ടകന്യാശ്ച മൃഷ്ടകുണ്ടലമണ്ഡിതാഃ. പ്രജാഹ പ്രജകൾ തം രാജർഷിயான പൃഥുവെ ദീപബലിഭിഹി ദീപങ്ങളാലെയും അതേമാതിരി ഗിഫ്റ്റ് പൊരുളുകളാലെയും മംഗള പൊരുളുകളാലെയും സംവൃത അശേഷ മംഗളൈഹി ഒന്നും വിട്ടുപോകാമ കളക്ട് ചെയ്ത മംഗള വസ്തുക്കളോട് കൂടിയിട്ട് കുങ്കുമം, ഗ്രന്ഥം, കണ്ണാടി, വസ്ത്രം, ദീപം, പൂർണ്ണകുംഭം, നെല്ല്, സ്വർണം, താമ്പൂലം ഇപ്പടിന് ഒന്നും വിട്ടുപോകാത്ത മംഗള വസ്തുക്കളോട് കൂടിയിട്ട് അബീയുഹു അബിഈയുഹു എതിരെ വന്ന് സ്വീകരിച്ച രാജാക്ക് മുന്നാലെ വന്ന് രാജാവ് സ്വീകരിച്ച പല വിധത്തിലെ ഇരിக்கிற മംഗള വസ്തുക്കളോട് കൂടിയിട്ട് അവ രാജാവ് സ്വീകരിച്ച മൃഷ്ടകുണ്ടല മണ്ഡിതാഹ നല്ല അഴകിരിக்கிற ജിമിക്കി കമ്മൽ പോട്ടുണ്ട അഴകികളാണ്. മൃഷ്ട നല്ല അഴകിരിக்கிற കന്യാഹാച്ച കന്യകകൾ അവരെ എതിരെ വന്ന് വിളക്ക കയ്യിൽ പിടിച്ചിട്ട് പൂക്കളെ വെതറി എതിരേറ്റ് സൽക്കാരം മണിന. 5வது ശ്ലോകം. ശംഖ ദുന്ദുബി ഘോഷേണ ബ്രഹ്മഘോഷേണ ച ഋദ്വിജാം വിവേശ ഭവനം വീരഃ സ്തൂയമാനഃ ഗദസ്മയഃ. ശംഖദുന്ദുബി ഘോഷേണ ബ്രഹ്മഘോഷേണ ച ഋദ്വിജാം വിവേശ ഭവനം വീരഃ സ്തൂയമാനോ ഗദസ്മയാ. ബ്രഹ്മഘോഷേണ ച ഋദ്വിജാം ശംഖദുന്ദുബി ഘോഷേണ ബ്രഹ്മഘോഷേണ ച ഋദ്വിജാം വിവേശ ഭവനം വീരഃ സ്തൂയമാനോ ഗദസ്മയാ. சங்கதுந்துபி கோஷேனா சங்கு எடக்கை அப்படிங்கிற வாத்தியம், துந்துபி அதாக்கு வந்து எடக்கை அப்படிங்கிற வாத்தியம் இதெல்லாம் முழக்கிண்டு ரித்திஜாம் வேத பண்டிதர்களோடு பிரம்மகோஷேனஜா வேதங்கள் முழக்கிண்டும் அந்த ராஜாவை அவளெல்லாம் வரவேற்ற. வாத்திய கோஷங்களோடு கூடிட்டும் வேத பண்டிதர்களோடு வேத மந்திர கோஷங்களாலேயும் அவ ராஜாவை ரிசீவ் பண்ணினா. ஸ்தூயமானஹா எல்லாரும் ராஜாவை ஸ்துதிச்சா. அதெல்லாம் கேட்டு வந்தார் அப்படின்னா கூடியும் ராஜா அதெல்லாம் காதுல கேட்டார் இருந்தா கூடியும் கதஸ்மயஹா கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாதக்கு ரொம்ப வினயத்தோடு கூடிட்டு பவ்யமாயிட்டு வீரஹா வீரனான பிருது அப்படிங்கிற அந்த ராஜர்ஷி பவனம் ராஜதானிக்கு விவேஷ பிரவேசனம் செஞ்சார். 6வது ஸ்லோகம்.
பூஜிதः பூஜயாமாச பூஜிதः பூஜயாமாச தத்ர தத்ர மகாயசாः பௌரான் ஜானபதான் தான் தான் பிரீதः பிரியவரப்ரதः பூஜித பூஜயாமாச தத்ர தத்ர மகாயசாः பௌரான் ஜானபதாம் ஸ்தான் பிரீத பிரியவரப்ரத தத்ர தத்ர அங்கங்க வழிகளில அந்த ராஜாவை பூஜிதஹா பிரஜகளெல்லாம் சல்காரம் பண்ணினான். மகா யசஹா பிரஜகளோடு சல்காரம் സ്വീകരിச்சுண்டு ரொம்ப ஜாஸ்தியான யசஸ் இருக்கிற ராஜர்ஷியான பிருது பிரீதஹா சந்தோஷத்தோடு கூடிட்டு பிரியவரப்ரதஹா அவளுக்கெல்லாம் என்னெல்லாம் ஆக்குமோ தேவை அந்த பொருள்கள் எல்லாம் கொடுத்துண்டே அவளோட தேவைகளெல்லாம் அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுண்டு அதெல்லாம் பூர்த்தி பண்ணிண்டே பௌரான் பட்டணத்துல வசிக்கிறவாளுக்கும் ஜானபதான் கிராமங்கள்ல வசிக்கிறவாளுக்கும் தான் தான் தனியா தனியா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு பூஜையாமாசா பகுமானம் பண்ணினார். எல்லாவித பௌர முக்கியர்களையும் ராஜா சல்காரம் பண்ணி அவளுக்கு என்னெல்லாம் ஆக்குமோ தேவை அதெல்லாம் கொடுத்தார். 7வது ஸ்லோகம். சஹ ஏவம் ஆதீனி அனவத்ய சேஷ்டிதஹ கர்மாணி பூயாம்சி மகான் மஹத்தமஹ குர்வன் சசாச அவனிமண்டலம் யசஹ ஸ்பீதம் நிதாய ஆருருகே பரம் பதம். ச ஏவமாதீன்யனவத்ய சேஷ்டித கர்மாணி பூயாம்சி மகான் மஹத்தம குர்வன் சசாசாவனிமண்டலம் யச சசாச அவனிமண்டலம் யசஹ குர்வன் சசாசாவனிமண்டலம் யச ஸ்பீதம் நிதாயாருருஹே பரம் பதம். மஹத்தமஹ மகாத்மாக்களிലെ ഉത്തമനാക്കും പൃഥു മഹാൻ ഉത്തമോത്തമനാക്കും മഹാൻ ജനന ഉത്തമൻ മഹത്തമഹ அப்படினா ഉത്തമർകളിലെ ഉത്തമൻ അനവദ്യ ചേഷ്ടിതഹ ആർക്കും ദോഷം ചെയ്യാത്ത പ്രവൃത്തികളോട് കൂടി இருக்கிறவர் துஷ்டனான வேனபுத்திரன் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மகள் வியக்தியாக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். துஷ்டனான வேணனுக்கு இப்படி ஒரு சல்புத்திரனா அப்படிங்கிற மாதிரி சக அப்படியெல்லாம் இருக்கிற ராஜர்ஷி ஏவம் ஆதீனி ராஜதர்மம் அப்படிங்கிற ஸ்வதர்மானுஷ்டானங்களை செஞ்சுண்டு பிரஜா பரிபாலனம் நன்னா செஞ்சுண்டு பூயாம்சி ரொம்ப ஜாஸ்தியாக கர்மாணி நல்ல நல்ல பிரவൃத்திகளை குர்வன் செஞ்சுண்டு அவனி மண்டலம் இந்த பூமண்டலத்தை ராஜர்ஷியான பிருது சக்கரவர்த்தி சசாசா பரிச்சார், பிரஜா பரிபாலனம் செஞ்சார். ஸ்பீதம் ராஜர்ஷியோடு ரொம்ப சிரேஷ்டமான யசஹா யசஸ் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல நிதாயா நிறுத்திண்டு பரம்பதம் பரம்பொருளோடு பதமான பரபிரம்ம பதத்துக்கு ആരുരുഹേ എത്തിച്ചേർന്നാർ പൃഥു മഹാരാജ. ഭഗവാനിൽ ലയിച്ച് ഭഗവാനായി തീർന്നാർ. സായുജ്യമുക്തി പ്രാപിച്ചാർ. പുനരഭിജനനം പുനരഭിമരണം அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாம ஆயிடுத்து அவருக்கு.
அப்படி ஒரு அவஸ்தையில் அவரு வந்து சேர்ந்தார். பகவானே ஆയി തീർന്നിட்டார். இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்தானம் இல்லாத அவஸ்தையில வந்து சேர்ந்துட்டார். இப்படியெல்லாம் மைத்ரேயர் விதுரருக்கு பிருதுவோடு அந்த பகவத் தர்சனத்துக்கு அப்புறம் இருக்கிற கதைகளை ஷார்ட்டாயிட்டு சொல்லி நிறுத்தினார். சூத உவாஜா 8வது ஸ்லோகம். தது ஆதிராஜஸ்ய யசஹ விஜ்ரும்பிதம் குணைஹி அசேஷைஹி குணவல்சபாஜிதம் க்ஷத்தா மகாபாகவதஹ சதஸ்பதே கௌஷாரவீம் பிராஹ கிருணந்தம் அர்ச்சயன். ததாதிராஜஸ்ய யசோ விஜ்ரும்பிதம் குணைரசேஷைர்குணவல்சபாஜிதம் க்ஷத்தா மகாபாகவத சதசத்பதே க்ஷத்தா மகாபாகவத சதஸ்பதே கௌஷாரவிம் பிராஹ கிருணந்தமர்ச்சயன். சூதன் சொன்னார், நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நிறைய மாமுனிகளோடு சல்சங்கமான நைமிஷாரண்யத்தில் சூதன் பாகவத கதை சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பாகவதத்தோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரோம். அந்த கதையில சூதன் சொல்ற கதைக்குள்ள இருக்கிற கதையாக்கும் மைத்ரேய விதுர சம்வாதம். அதை நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆயிட்டாக்கும் நடுவுல சூதன் இப்படி வந்து போறார். சதஸ்பதே நைமிஷாரண்யத்துல கூடி இருக்கிற எல்லா முனிகளோடும் தலைவனான சௌனகா அப்படின்னு சூதன் சௌனக மகர்ஷியை கூப்பிட்டு சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆதிராஜஸ்யா ஆதிராஜாவோடு புகழ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார். அசேஷைஹி குணைஹி எல்லாவித குணங்களோடும் பூர்ணதையாக்கும் பிருதுச்சரிதத்துல இருக்கு. குணவது சத்குணம் இருக்கிற பகவத் உத்தம பக்தர்களால சபாஜிதம் நன்னா ஸ்வீகரிக்கப்பட்டதாக்கும் பிருதுச்சரிதம். விஜ்ரும்பிதம் ரொம்ப கூடுதலாயிட்டு இருக்கிற ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிற யசஹா யசஸோடு கூடின பிருதுச்சரிதம். ஆதிராஜஸ்ய சரிதம். அப்படி இருக்கிற ஆதிராஜஸ்யா ஆதியத்த ராஜாவான தது அந்த பிருதுவோடு யசஹா புகழ கிருணந்தம் நன்னா வர்ணிச்சு சொல்லற கௌஷாரவீம் குஷாருவோடு புத்திரனான மைத்ரேய முனிய அர்ச்சயன் நன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு பகுமானிச்சுண்டு மகாபாகவதா பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பாகவத உத்தமனான விதுரர். சத்தா அப்படிங்கிறது இங்க விதுரர், சத்திரிய வீரனான விதுரர், சத்திரிய குலத்துல ஜனிச்ச விதுரர் பிராஹா இப்படி சொன்னார் மைத்ரேயர்கிட்ட அப்படின்னு சூதன் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்தோம்.